அங்கே எல்லாருமே நடந்துட்டு இருக்கு. எங்களால் ஒரு விசாரணை பண்ணவோ இல்லை அவருக்கு எதுவும் பண்ணவோ எதுவும் எங்களால் முடியல. புரியுதுங்களா? அவர் வந்து கைது செய்து எதுவும் எங்களால் முடியல. ஒரு கை கட்டுவிட்ட நிலையில இருந்தாருன்னா அங்கே என்ன நடந்தது எங்களுக்கே தெரியல. ஏதோ சித்து விளையாட்டு மாதிரி இருக்கிறதா என்னன்னு தெரியல என்பது அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களை என்ன ஆனது என்றால் அந்த அறத்தில் எனப்படுகிற மனிதருக்கு இந்த நேர்மையான எண்ணம் ஆற்றலானது இந்த ஆன்மீக உடலை அதிகமாக வளர்ச்சி. அன்புக்குரியவர்களை நாம் ஒவ்வொருவருக்கும் இங்கே உணரணும். இங்க இருக்க பலருக்கு சூப்பராக உணரணும். உங்களுக்கு இயற்கையாக உணர்வு தான். ஆனால் ஆன்மீக உடல் அந்த சோத்துக்கு இந்த சோத்து கூட ஏன் ஒரு சிலருக்கு அந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி ரயில்வே ட்ராக் கூட அவ்வளோ நீங்க வந்துட்டீங்கன்னா போதும் வீடு கடை கட்டணும். அந்த பிள்ளைங்க நாடு ஊருக்கு கட்டிருப்பாங்க. ஒரு சாமி உடல் அதிகமாக வளர வந்துருச்சா போதும் வீட்டிலே நம்ம பிள்ளைங்க வச்சு ஏறும். அப்படி நம்மை பற்றி கிண்டல் பண்ண இருப்பாங்க. ஆண்டவர் இயேசுக்கு இந்த உடல் எவ்வளவு பெருசாக யோசிப்பாங்க இருந்துச்சு. அவருக்கு ஆண்டவர் இயேசு இருந்தது. அவருக்கு இந்த உடல் இருந்தது. அப்போ வந்து அந்த உடல் எவ்வளவு இருந்துச்சுன்னா ரொம்ப பெருசா இருந்துச்சு. யாருன்னு ஒருத்தர் வர்றார். அவருடைய மகன் அவருடைய பணியாளர் மகன் வந்து இறந்து. ஆக ஆண்டவர் இயேசு கேட்கிறார், இப்படி மகன் நோயிலே மாற்றிருக்கிறார் சொல்லப்படுறேன். உடனே இயேசு என்ன சொல்கிறார், நீ போ, நம்பிக்கையோடு போ, மூலமா மகன் முடிவெடுத்திருப்பான். ஆண்டவர் சொன்ன நேரம் அதே நேரம் அந்த மகன் முடிவெடுத்திருப்பான். படுமை தூரத்தில் இருக்கிற மகன் உயிர் பெற்று எழுதுகிறான் அதே நேரத்தில். இது எப்படி நடந்தது? அன்புக்குரியவர்களே, அவருடைய ஆட்சி உடல் அவ்வளவு தூரம் வித்தியாசமாக இருக்கு. 100 தலைவர் ஒரு ஓடி வருகிறார். அன்புக்குரியவர்களே, விவிலியத்துல பார்த்தோம் என்றால் 100 தலைவர் அந்த இதில் பார்க்கிறப்ப ஆண்டவர் இயேசுவை தேடி மத்திய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனை படுத்து கிடக்கிறான் என்று 100 தலைவர் இருக்கிறார். இயேசு என்ன சொல்கிறார், நான் வந்து அவனை குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு, ஐயா நீ என் வீட்டுக்கு வர நான் தங்கி இருக்கணும், ஒரு வார்த்தை சொல்லு, என் பையன் நலமடைவான் என்று அவர் சொல்கிறார். அவர் நம்பிக்கை பாராட்டி நம்பிக்கையோடு உன் பையன் குணமாகும். அவன் பையன் இருப்பான் எவ்வளவு சிவாசம் அந்த விரும்பு இருப்பான். அவரோட தூரம் இவருடைய ஆன்மீக உடல் குறிப்படைந்திருந்தது. அதனால இயேசு சொன்ன உடனே இவ்வளவு தூரம் ஒரு ரிமோட் எடுத்து ஆன் பண்றோம் இல்லையா, இங்க இருந்து ரிமோட் ஆன் பண்றோம், வீட்டுல டிவி ஆன் பண்றோம் ஆஃப் பண்றோம், ஏசி ஆன் பண்றோம் ஆஃப். அது போல ஆண்டவருக்கு இந்த ரிமோட் பண்றது ஆன்மீக உடல் தான். இங்க இருந்து ஒரு சோல் குணமாக்குறாங்க. அவ்வளவு தூரம் இருக்கிறது. கடவுளுக்கு ஆன்மீக உடல் இருக்கா? கடவுள் இருக்கா? இருக்கு. ஒரு சொல்லால குறைக்கப்படுகிறார். ஒளிவுண்டாக பகலை ஆள்வதற்கு சூரியன் விண்வெளி உருவாக்குகிறார், நிலத்தை எல்லாம் உருவாக்குகிறார், நீர் பரப்பு உருவாக்குகிறார், உயிர்கள் உருவாக்குகிறார், சொல்லால் உருவாக்குகிறார். அதுதான் ஆன்மீக உடல். ஆண்டவர் இயேசுக்கு இந்த அளவுக்கு இருந்தது. அந்த ஆன்மீக உடலின் எல்லைக்கு வந்துட்டீங்கன்னா அவரால் நீங்கள் கவரப்படுவீர்கள், அனுபவப்படுவீர்கள். அதை உணவு செய்ய முடியாது. எந்த அளவுக்கு கேட்டால் ஒரு முறை ஆண்டவர் இயேசு இந்த பரிசேயர்களை சதிசேயர்கள் ஒரு மாதிரி விமர்சிக்கிறார். உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவரை பிடித்து கொண்டு போய் மலை உச்சியிலிருந்து அவரை தள்ளிவிட பார்க்கிறாங்க. இப்படி எழுதி போறாங்க. ஆனா இயேசு உதவி போல அவர் அவங்களுக்கு கூட நடந்து அவர் வழியே சென்றார். பயப்படல இயேசு. இயேசுடைய ஆன்மீக கூட அந்த அளவுக்கு வளர்ந்ததாகவே அவரை அவரால் எதுவும் செய்யவில்லை. ஒருவரை வந்து படைகளுக்கு அவரை பிடிக்க எண்ணினார்கள். ஆனால் அவர்கள் நேரம் வராதவர் சென்று விட்டார். இயேசு பிடிக்க கெத்செமனி தோட்டத்துக்கு போறாங்க. அங்க என்ன நடக்குது? காரை தேடி இருந்தீர்கள், நாசரேத்து இயேசு நான் தான். அங்க ஒன்றும் பிடிக்க முடியல. 3 முறை கேட்கிறாங்க. இயேசு தனது ஆன்மீக உடலோடு வண்ணமையோடு அவர் இருக்கிறார். 3வது கேட்டவுடனே தனது ஆன்மீக உடலுடைய வண்ணமையை சுருக்கி விட்டு நான் தான் என்றால் என்னை என்றால் சீடர்கள் முடிச்சார்கள் எப்படி என்று தன்னை அனுமதித்த பிறகுதான் அவர்களால் பிடிக்க முடிகிறார். இதுதான் ஆன்மீக உடல். அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு நமக்கும் ஆன்மீக உடலை ஏற்படுத்தி தருகிறார். புனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆன்மீக உடலை தருகிறார். ஆகவேதான் அந்த புனிதர்களை சுற்றி ஒரு ஒளிமட்டத்தை நம்ம போட்டு நம்ம ஆட்சியை காட்டுவதற்காக ஒளிமட்டம் போறோம். அதுக்காக தான் கிரீடம் வைக்கிறோம்.
ஆரோவில் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்படி ஒரு ஒளிவட்டத்தை வைக்கிறோம். ஆக இயேசுக்கோ மரியாளுக்கோ அந்த புனிதர்களுக்கோ வைக்கிற அந்த ஒளிவட்ட எதுக்கு இதுதான் அவர்களுடைய ஆன்மீக உடல் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. சரிங்களா? அதனால வந்து நீங்க உங்களுக்கு தோற்ற மாதிரி ஒருத்தர் பக்கத்து பார்த்தாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க உடல் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. அந்த உடல் வளர்க்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. அது நமது பாவத்தால், தீமையால், சுயநலத்தால், நமது தவறான நெறி மாறாட்டங்களால் சுருங்கி போயிருக்கும். ஒரு சிலர் உடம்போட சுருங்கி போயிருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு அடி வளர்க்கும். அந்த செவ்வறு வளர்க்க இருக்கும். அந்த 2 சுவர் அளவு இருக்கும். 2 காம்பவுண்ட் தூரம் கூட இருக்கும். ஏன் 1 கிலோமீட்டர் தூரம் கூட இருக்கும் சுற்றி. அந்த வட்டத்துக்கு வருகிற உங்களுக்கு சந்திப்பவர் யாரும் உங்களை தீங்கு செய்ய முடியாது. வாதி ஒரு கூடாரத்துக்கு அணுகாது, தீங்கு உங்களுக்கு நேரிடாது. மாறாக வருகிற அனைவரும் உங்களால் தொடப்படுவார்கள். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். அதை செய்வதற்காக கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். இது ஏதோ விளையாட்டு காரியம் அல்ல. கூறியவர்கள் இப்படிப்பட்ட ஆன்மீக உடலை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் நரச்செயல்களை செய்கிறோம், தியானத்தை நாம் செய்கிறோம். அப்படி செய்தவர்கள் தான் புனிதர்கள். ஆகவேதான் அவர்கள் ஒளிவட்ட போன்ற மாட்சியோடு அவர்கள் விண்ணகத்தில் இருக்கிறார்கள். அதுக்காக விரணம். அதனால எக்காலத்து சாமியாரியா விருட வேணாம்னா அவங்களுக்கு ஒளிவட்டத்திலே நான் எல்லாமே ஒளிவட்ட நமக்கும் இருக்கிறது. நீங்க நேரிய எண்ணத்தை கொண்டிருந்தால், கடவுளை நம்பி இருந்தால், இறைவாக்கு வழி வாழ்ந்தால் உங்களது வாழ்வில் ஒரு வித ஒளி இருக்கும். 6வது கண் ஓப்பனாக சொல்றாங்க பார்த்தீங்களா? அதான் அப்படியே ஞான கண்பாங்க. எல்லாருமே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அறிவுரை பெற்றவர்களாக, ஆன்மீக உடல் பெற்றவர்களாக இருக்கு. அத்தகைய உடலை நாம் வழங்க திருச்சபை தந்திருக்கிறது அந்த அருள் அடையாளம். ஆக இந்த அருள் அடையாளத்தை நாங்கள் ஒவ்வொரு நாடும் நல்ல எண்ணத்தோடு அணுகி திருப்படியாக இருக்கட்டும், அல்லது புதுநன்மை, ஒரு உறுதி புஸ்தகம் போன்ற பாவ மன்னிப்பு, அல்லது இறுதி நம்ம அருள் அடையாளத்தை சொல்லுகிறோமே ஓய்வு புஸ்தகம், திருப்பதி எல்லாத்தையுமே நாம் நம்பிக்கையோடு இருக்கிற பொழுது நம் அருள் வாழ்க்கை வளர்கிறோம். இது புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட அருள் வாழ்க்கை வளர்ப்பதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்தவர் தான் ஆண்டவர் இயேசு. அப்படி வாழ்ந்தவர்கள் தான் தூதர்கள். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் திருத்தூதர்கள், புனிதர்கள். நாமும் அப்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் வழிபாட்டிற்கு நாம் எப்படி ஒரு இடம் தரோம்? பூசைக்கு எப்படி இடம் தரோம்? அன்புடைய பூசையோ வழிபாடு ஒன்று அல்ல. நமது வாழ்வை கடவுளின் வழியில் படுத்துவது தான் வழிபாடு. நமது வாழ்வை இறைவனின் வழியில், கடவுளின் வழியில் செயல்படுத்துதல் தான் வழிபாடு. ஆக வாழ்வு என்பது கடவுள் வழியில் படுதல், அதுதான் வழிபாடு. ஆக நமது வாழ்வை ஒவ்வொரு நாள் பூசைக்கு வர்றப்ப அதோடு பொருத்தி பார்த்து தவறு செய்து மன்னிப்பு, மன்னிப்பு வழிபாடு, அதுக்காக நன்றி, அப்புறம் வேண்டுதல், கடவுளை புகழ்தல், இப்படி ஒவ்வொரு நிலையாக ஒவ்வொரு வழிபாடும் செய்ததன் வழியாக நாம் அந்த ஆன்மீக உடலை வளர்த்தெடுக்க முடியும். இதைத்தான் இப்படிப்பட்ட இந்த ஒரு ஆன்மீக முயற்சிகளை, தியானத்தை அல்லது பாவத்தை வழிபாடை, அருள் அடையாளத்தை பங்கெடுப்பதன் வழியாக நாம் அதை மேம்படுத்திக் கொள்ள முடியாது. ஆகிய உணர்ந்தவர்களாக பணிபுரிந்து இணைந்து இயேசுவின் பின்னால் ஆண்டு சென்ற பாடலாமா? 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 கைகளை தட்டி அவங்களோட கூட பாருங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
வாழ்க. இயேசுவினவர்களே, ஆக இப்பொழுது நாம் தூய்மையை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகளை எல்லாம் சிந்தித்து நமது ஆன்மீக உடலை வளர்க்க வேண்டும் என்றால் நாம் தூயவராக இருக்க வேண்டும், தூய எண்ணம் கொண்டவராக இருக்க வேண்டும், தூய சிந்தனைகளை தூய வாழ்க்கை கொண்டிருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நாம் புனிதர்களைப் போல இந்த ஆன்மீக உடல்களை வளர முடியாமல் இந்த ஆன்மீக உடல் அதிகமாக வளர வளர பரிமிக்க உங்களால் நல்ல சேவைகளை செய்ய முடியாது. உங்களால் புதுமை ஆக்க முடியும். உங்களால் தொடர்புடைய ஒவ்வொருவரும் சுகப்படுவார்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். உங்கள் வார்த்தை கடவுளின் வார்த்தையை போல ஆற்றல் மிக்கதாக மாறும். நீங்கள் யாருமே கடவுளுக்கு செலுத்தீர்கள் என்றால் குணமடைவார்கள். நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய வாய்ப்பு சொந்தக்காரராக மாறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆன்மீக உடல்களை வளர்வதற்கு தூய்மையை நாம் கைக்கொள்வோம். அந்த தூய்மையை தான் தூய்மையான உள்ளத்தை கொண்டோ கடவுளை காண்பது என்று மத்திய நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அந்த கடவுள் தூயவராக இருப்பதை போல நாமும் தூயவராக இருக்க அழைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து அந்த தூய மனதிற்காக நாம் தொடர்பு கொண்டாடுவோம். இந்த தூய்மையை பற்றி சிந்தித்த நாம் இப்பொழுது தூய்மையினுடைய வடிவமாக ஆண்டவரை இந்த திருச்சிலுவையை பற்றி சிந்திக்கிறோம். தவ காலத்தில் மிக முக்கியமான அடையாளம் என்று சொன்னால் அது சிலுவை தான். அது மறுக்க முடியாது இல்லைங்களா? கிறிஸ்துவர்கள் அடையாளம் காண்பிக்கிறவர்கள சிலுவை. சிலுவையை முடிச்சுட்டாங்கன்னா அப்ப கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேல சிலுவை. நம்ம பிறந்த உடனே நமக்கு நெற்றி இடப்படுவது சிலுவை. திருமுழுக்கு கொடுக்கிறப்ப ஃபாதர் சிலுவை அடையாளம் வாங்கி தான் நமக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? பேர் சொல்லும் பொழுதே ஆரைக்கிறார், தந்தை மகன் தூயாவின் பெயராலே நான் உங்களுக்கு சிலுவை அடையாளம் வரைகிறேன். ஆப்பார் சிலுவை. அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் சிலுவை அடையாளத்தினாலே சப்தங்கள் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுமன் பரிசுத்த ஆவியின் பெயரால் அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பாட்டி பார்க்கலாம் பரவாயில்ல. அப்படிப்பட்ட அந்த சிலுவையை நம்ம உடலிலே நாம் அறிகிறோம். அப்படிப்பட்ட சிலுவையை போலதான் அந்த உடலை அமைந்திருக்கிறது. இது எதற்காக என்றால் சிலுவையை வரைகிறப்போ எனது மனத்தை, எனது ஆன்மாவை, என் இதயத்தை, எனது உடல் ஆன்மாவை அனைத்தையுமே இறைவனுக்கு நான் சரணாகதியாகிறேன் என்பதை சொல்வதை போல இந்த சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். ஆக இந்த சிலுவை பிறக்கிறப்ப மட்டுமல்ல, நாம் இறந்த உடனே அந்த கண்டறியில் வைக்கப்படுவது சிலுவை. கிறிஸ்துவ திருமண அழைப்பில் வைக்கப்படுவது சிலுவை. ஆடை குச்சியில் வைக்கப்படுவது சிலுவை. பல்வேறு நேரம் நம்ம வீடுகளில் கூட வீட்டு குச்சியிலே முன்னாடியே வைக்கப்படுவது சிலுவை. இப்ப நிறைய பேர் வீட்டுல சிலுவை வைக்கிறது பயன்படும். ஏன் வச்சா ஒரே கஷ்டமானப்பா வேண்டாம். பார்த்தா எங்க வீட்டுல ஒரு நல்ல சிலுவை ஒன்று இருக்கு. இது கோயில் எடுத்து போயிருக்கேன். ஏன்னா பாரோட சிலுவை தான் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? ஆனா நம்ம வாழ்ல அந்த சிலுவை வந்துடக்கூடாது என்று நாம் பயப்படுகிறோம். ஆனால் வாழ்வின் பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த சிலுவை என்பது கிறிஸ்துவ வாழ்வில் நீக்கப்பட நினைக்கிறது. நம்ம எந்த வழிபாடு நடக்க நீக்கிற வாரத்தில் கூட தந்தை மகன் தூயாவின் பெயராலே திருப்படி குடித்தவுடன் பாதம் தோங்கத்தை குடிக்கிறப்ப சொல்றது தந்தை மகன் தூயாவின் பெயராலே. ஜபத்தோடு ஆரம்பிக்கிறப்ப தந்தை மகன் தூயாவின் பெயராலே, குடிக்கிறப்ப தந்தை குடிக்கிறாங்க. ஆணையத்தை பார்த்தோம், மாத சொல்றது பார்த்தோம், அறியாமையே ஒரு சிலுவை ஒரு விதாசம். இதை நம்ம போட்டுக் கொள்கிறோம். எதற்காக என்றால் நாம் நம் உடலை கிறிஸ்துமயமாக்கி கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவாகவே மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதை அடையாளப்படுத்த நமக்கு கொடுக்கப்பட்ட மிக உன்னதமான சிலுவை. ஆனால் இந்த சிலுவை வெறுமனே ஏதோ ஒரு அடையாள பொருள் அல்ல, அதனோட வாழ்வாக மாற வேண்டும். இந்த வரலாற்று பல விஷயத்தை சொல்லுது, பல விதமாக பார்க்கிறாங்க. ஒரு முறை வீட்டில் ரொம்ப தண்ணி அடிப்பாங்க வீட்டுக்காரர். அந்த வீட்டுக்காரர் ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணுவாரு, மனைவி சண்டை போட்டுட்டு வேலைக்கு போக மாட்டே இருந்தார். அவரோட தொந்தரவு. அதனால அம்மா இந்த வீட்டுக்காரர் வந்தாலே சண்டை பண்ணி, இவ்வளோ சம்பாதிக்க மாட்டேன், சம்பாதிச்சா குடிச்சிட்டு வர்ற, ஒரு நாள் பிள்ளைகளுக்கு பேசிருந்தேன், எனக்கு பேசிருந்தேன், வெளியே தலைநாட்டம் பிரச்சனை சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப என்ன பண்ணிட்டாரு இவரு, நல்லா தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாதான் சண்டை போடுறேன். பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் ஏறிட்டார். வீட்டுக்கு வெளியே மரத்திலேயே உச்சியில் இருக்க மனைவி கிட்ட சொன்னாங்க, வீட்டுக்காரர் என்னமா மரத்து உச்சி ஏறி இருக்கிறாரு, இதெல்லாம் விழுந்தா என்ன ஆகும், கோயில் கூப்பிடுமா? மனைவி பிள்ளைகளாக ஐயோ சாமி மன்னிச்சுக்க செய்வா உங்களோட சந்தையை வச்சுறாங்க. வரமாட்டார். ஊர் தலைவர் கூப்பிடுறாங்க, நாட்டாம வர்றாரு. அவங்க என்னப்பா பண்றாங்க, நாட்டாம போயா
வரமாட்டார், வேலையே இருக்காது. ஆனால் அவர் சொல்லி வரமாட்டாரு. நம்ம என்ன பண்ணுறாங்க, சரி ஊரில் இருக்கிற போலீஸ்காரங்க கூப்பிட்றாங்க. போலீஸ்கார மைக்கை பிடிச்சிட்டு, தம்பி நமக்கு எதுனாலும் பரவாயில்ல, அவன் மனைவி சொல்லியிருந்தேன், எனக்கு என்ன பண்ணாலும் சரி தயவுசெய்து இறங்கி வா. வர மாட்டேங்கிறாங்க. உடனே ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க வர்றாங்க. வந்து அவங்க வந்து அவனுக்கு தெரியாமல் மெதுவாக மேலே ஏறி போய் அவன் காப்பாற்ற பார்க்குறாங்க. ரைட்டாக ஏறுறாங்க. ஏறுனா பூச்சிருக்கு, அவன் பரவாயில்ல. என்ன பண்ணன்னு தெரியல. அப்போ ஒருத்தர் சொன்னாரா, சரி நாட்டாமல் அவன் மனைவின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, நாட்டாமல் சொல்லி பிரயோஜனம் இல்லை, போலீஸ் சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஃபயர் சர்வீஸில் ஹெல்ப் ப்ளஸ் அவன் பங்கு சாலைக்கு சொல்லுவான். பங்கு சாலையில் வந்து ஏதாவது ஒரு ஜெபம் பண்ணி ஏதாவது சேர்த்து பார்த்து சொன்னேன். ஃபார்மெண்ட்டாக இருக்கும் பங்கு சாலையை வாங்கி கூப்பிட்ட உடனே ஓடிட்டு வந்து ஒரு ஜெபத்துக்கு அவன் நாட்டுவார். பார்த்தாரு, பார்த்து மேலே தான் அவனை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு எப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. ஜெபம் பண்ணி பார்த்துட்டு மழை இறங்கி வந்த அதே மாதிரி உடனே பயணிட்டு சாரி சொல்லி உடனே எல்லாரும் பரவாயில்லப்பா, ஒரு சிறு அடல் வந்து எவ்வளோ ஒரு பயம் அப்படின்னு வந்துச்சு. உடனே கீழே இறங்கிட்டே இருப்பான். சிறுக்கு இருக்கிற ஒரு மரியாதை பார்த்தியா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சிறுவையா பின்ன சிறுவை அடல் எனக்கு வந்தா பரவாயில்ல, சிறுவர்கள் அவ்வளோ பயமா இருக்கு, சிறுவையாக ஒன்றாங்க. ஆறு சொன்னாங்க இறங்கி வரையா மரத்தை வெட்டவா வந்தாரு, அதனால பழம்பணும்னு இறங்கி வந்துட்டே அப்படின்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்கள சிறுவியை பற்றி பல்வேறு புரிதல்கள் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புரிதல். விவிலியத்தில் சொல்லப்படுவது போல அறிவுகளுக்கு இது மடமையினுடைய அடையாளம். சிலுவையில தொங்கப்படுவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், கிரேக்கம் அறிவு ஜீவிகள் கிரேக்கிறது, அவங்களுக்கு இது இதழாக இருக்கிறது, யூதர்களுக்கு மடமையாக இருக்கிறது. ஆனால் நமக்கோ அந்த விடுதலை தருகின்ற மீட்பருடைய சின்னமாக இருக்கிற அன்புக்குரியவர்கள இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவின் முன்னால் நானும் செல்வேன், சிலுவை என்பது பலருக்கு இடர்களாக இருக்கிறது, தவறான புரிதலாக இருக்கு. சரிதான். ஒரு முறை நான் பேருந்து வந்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு இறந்த நபரை தூக்கி கொண்டு போனார்கள். அவர் கிறிஸ்துவரை என்பதால் ஒரு சிலுவையை தூக்கி கொண்டு போனார்கள். எனக்கு பின்னாடி பழனியிலிருந்து பயணித்துக் கொண்டிருந்த பிற மத சார்பு வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க கிண்டல் பண்ணாங்க, தூக்கிட்டாங்களா சிலுவையை தூக்கிட்டாங்களா, இதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு சிலுவை தூக்கிட்டு ஒரு பேரன் போயிடறாங்க, செத்தாலும் சரி குறைச்சாலும் சரி அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்புக்குரியவர்களே, அவர்களை பொறுத்தவர்கள் இது ஒரு பெரும் அடையாளம், வெற்று அடையாளம். ஆனால் கிறிஸ்துவர்களாய் நமக்கோ இது வாழ்வழிக்கும் உன்னதராகிய ஆண்டவர் இயேசுவுடைய மீட்பின் சின்னம். அப்படிப்பட்ட இந்த சிலுவையை இந்த தவக்காலத்திலே நாம் அதிகம் பயணிக்கிறோம். தவக்காலம் ஆரம்பிச்ச உடனே நம்ம இருக்கிற பெரியவர்கள், முக்கியமான தாய்மார்கள், பெற்றோர்கள்லாம் பாதத்தில் வந்து ஜெபமாலையை ஜெபிச்சு கடந்து போட்டு கொடுத்தப்பாங்க அதை சிலுவத்தும் இல்லைன்னா பெரிய சிலுவையை கூட வெளிப்படையாக கொண்டு விடுகிறார். நெற்றியில அந்த சாம்பலை 40 நாளும் சிலுவையாட வரைக்கூடிய இருக்கிறார். திருவெளிப்பாட்டு 3 முத்திரையிடப்பட்ட அவர்கள் 1,44,000 பேரை நினைவு கூர்ந்து அங்கு வெண்ணாடை கரைத்து கூர்த்தோடைய ஏசி விண்ணகத்திலே கடவுளோடு மாட்சியை மீட்பு பெற்றவர் இருக்கிறார்களே, அவர்களுடைய அடையாளமாக இது காணப்படுவதாக கூறுகிறார்கள். எருசலேமிலே தீய வாழ்க்கையை விட்டுவிட்ட அனைவர் மீதும் முத்திரையிட்டு அவர்களை அடையாளப்படுத்து என்ற இறைவாக்கு ஏற்பமும் இன்றளவும் அந்த சிலுவையை வரைந்து இருக்கிறார். ஆனால் நமக்கு அந்த சிலுவை எப்படி இருக்கிறது என்பது மிக முக்கியமானது.
அன்புக்குரியவர்களே, ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னமெரிக்க நாடாகிய ஒரு நாடு பேர் பெரு. நான் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே போயிருந்த ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஃபுல்லாக கிறிஸ்துவ நாடு, கிறிஸ்துவர்களாக. அங்கே 15ஆம் நூற்றாண்டு 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு புனிதர் பெயர் மார்ட்டின் டே போரஸ் என்ற ஒரு புனிதர். அந்த நாட்டினுடைய தலைவர் தான் லீமா. அங்கே பிறந்தவங்க தான் ரோஸ் என்ற ஒரு புனிதை, லீமா ரோஸ். அந்த ஊரில் பிறந்ததுனால அவங்க பேர் லீமா ரோஸ். அந்த ஒரு புனிதை அந்த ஊர் தான். அங்கே மார்ட்டின் டே போரஸ் நல்ல ஒரு புண்ணியவான், ஒரு புனிதர். அப்ப அந்த பெருநாடு எங்கே இருக்குன்னா, அமேசான் காடுகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயங்கரமான மழை பொழிவுலாம். அந்த மழையில பயங்கரமான மழை பெய்ததால் வெள்ளம் பல்வேறு ஊர்களை அடித்துக் கொண்டே வருகிறது. அப்ப இந்த வெள்ளம் வருகிறதை கேள்விப்பட்ட மக்கள் மார்ட்டின் டே போரஸ் என்ற புனிதர் ஓடி வருகிறார். ஐயோ, பெருப்பெல்லாம் வருதே, பல்வேறு ஊர்கள் அடிச்சுட்டு வருது, நம்மளும் பக்கத்தாங்க வந்துருமே, நம்ம ஊர்லேயே கால்வாய் இருக்கு, அதில் வந்துச்சுன்னா நிறைய வீடுகள் நிறைய மணி இறக்குவாங்க, ஓடி வர்றாங்க. மார்ட்டின் டே போரஸ் என்ன பண்ணுகிறார்? 3 சிலுவை எடுத்துக் கொள்கிறார். அது பக்கத்திலே 3 கற்களை எடுத்துக் கொள்கிறார். அப்பொழுது அந்த 3 கற்களை எடுத்துக்கொண்டு ஒன்றை கொண்டு போய் ஆற்றின் ஓரத்திலே அந்த கரையை வைக்கிறார். அங்கு சிலுவை நட்டு அதை அச்சிக்கிறார். அந்த ஊரின் தொடக்க அந்த முகத்துவாரத்தில் சொல்ற ஊரின் நுழைவாயில் பகுதியை அங்கு ஒரு சிலுவை நட்டு அங்கு ஒரு கல்லை வைக்கிறார். ஆலயத்தின் முன்பாக வந்து அங்கு ஒரு சிலுவை நட்டு ஒரு கல்லை வைக்கிறார். ஆக இதனை அவர் செய்துவிட்டு ஜெபிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, வெள்ளம் வந்துவிட்டது, ஆற்றிலே வெள்ளம் வந்துவிட்டது, வெள்ளம் பெருக்கிக் கொள்கிறது. ஆனால் ஆற்றின் அந்த சிலுவை வரைந்து வருகிறது, அதை மீறி வரவில்லை. அந்த ஊரின் துவக்கம் பகுதியில் இருக்கிற சிலுவையை அந்த கல்லை தொட்டு செல்கிறது, அது மீறி வரவில்லை. ஆலைக்கு பின்புறம் இருந்ததனால் அந்த ஆலையினுடைய சிலுவை பறந்து வருகிறது, அதை கடந்து வரவில்லை. அந்த மக்களும் விரோதமான முறையிலே கடவுளுடைய ஆச்சரியமான அந்த புதுமையால் மீட்கப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, உடனே அங்கிருந்து மக்கள் அனைவரும் விரைந்து கடவுளை போற்றுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு சிலுவையை ஆண்டவர் இயேசு அந்த பிரேசனாக செஞ்சிருப்பாங்க. ஒரு உயரிய ஒரு பெரிய அந்த கரைக்கு பிரித்த வேளாண் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு பெரிய சிலுவையை சொல்வது செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த நாட்டில் நம்ம பார்க்கணும். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால் என்று அன்றிலிருந்து அந்த நாடு தங்களது நம்பிக்கை மாற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அத்தகைய சிலுவையை முன்கொண்டவர்களாக நாம் நம் வாழ்வை வேண்டும். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்த சிலுவையை பற்றி பல்வேறு விதமான நம்பிக்கைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். ஆனால் அப்படி பார்க்கிறப்ப பல்வேறு தியானங்கள் கொடுக்கிறப்ப திருச்சிலுவைக்குனே தனிப்பட்ட ஆராதனை வழிபாடு பார்ப்போம். திருச்சிலை முற்றி செய்கிற அதே நிகழ்வை போல தனிப்பட்ட ஆராதனை, திருச்சிலுவை ஆராதனை. ஆகவே அந்த திருச்சிலுவை முன்பாக தங்களிடையே முழுவதுமாக தண்டனைக்கு சமர்ப்பிக்கிற நிகழ்வுல ஒரு பாவங்கள் முழுமையாக அறிக்கைப்படுது. ஏனென்றால் அந்த பாவத்திற்கு முழுவதுமான கடற்சியை ஆண்டவர் இந்த சிலுவையில் தான் தள்ளுபடி செய்தார். நமது பாவத்தை அந்த சிலுவையிலே 2 ஆணைகளை கொண்டு அவர் அடைந்து விட்டார். ஆகவே நம்பிக்கையோடு இந்த திருச்சிலை வழிபாட்டில் பங்கெடுக்கிறது மிகப்பெரிய தியான மையங்களிலே தியானங்களை ஆரம்பிக்கிற பொழுது திருவழிபாட்டுக்கு ஒரு ஆரம்பத்தை செலுத்துகிறார். பல்வேறு தியான மையங்கள், நீங்க சாப்பிட்டு போங்க, இந்த சோகத்தூர் போங்க, இன்னைக்கு போன அறுபடையில் இருப்பாங்க. அந்த திருச்சிலை வழிபாடு முக்கியமானதாக இந்த நவகாலத்திலும் நம்ம சிலுவை சுமந்துட்டே பலர் வருவாங்க. பல இடங்கள்ல இந்த திருப்பயணத்தில் வரும்போது கூட ஆணைக்கு வந்து சிலுவை சுமந்துட்டே வருவாங்க, சிலுவை தூக்கி கொண்டே வராங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நாங்கள் ஆண்ட தேச சிலுவையிலே எஞ்சியிருக்கிற துன்பத்தை நானும் சுமந்து என் வீட்டுக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். பவுல் சொல்வதை போல ஆண்டவர் சிலுவையில் எஞ்சிய பாடுகளை நான் என் உடலை ஏற்ற சுமக்கிறேன் என்று சொன்னாரே, அதே போல சுமந்து கொண்டே வசிக்கிறார். அப்படி
நமக்கு மிகப்பெரிய ஒரு மீட்பு விளையாக கிடைத்தால் இந்த சிலுவை. இதைத்தான் கொலோசியருக்கு எழுதிய கடிதம் 2:17 பாருங்க. 2:14 நமக்கு எதிரான பல்வேறு ஒப்பந்தத்தை எதிரான ஒப்பந்தத்தை கொண்ட பல்வேறு கடற்பத்திரத்தை கடவுள் ஒழித்து விட்டார். அதனை சிலுவையிலே ஆணி கொண்டு அரைத்து விட்டார். அன்புக்குரியவர்களே, இந்த திருச்சிலுவையை நீங்கள் ஆராதிக்கிற பொழுது, குறிப்பாக தவக்காலத்தில் திருச்சிலுவை பேசுகிற பொழுது பாவத்தையும் சேர்த்து கடவுள் அதனை அரைத்து விட்டார். இனி நாம் இந்த வாசகத்தை ரொம்ப வருத்தப்பட வேண்டும். ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அறிக்கையிட்டு அது விடுதலை பெற்று விட்டார். உடனோட நாம் விடுவிக்கப்பட்டு விட்டோம், மீட்கப்பட்டு விட்டோம். இன்னும் அதை நினைச்சிட்டே நம்ம வந்து பச்சாதாபம் போட்டு படிக்கிறதை பண்ணிட்டே இருக்கேன். மாற்றத்தை காட்டுங்க, அதை விட்டுருக்க, அவ்வளவுதான். கடவுள் புதைக்குழியிலிருந்து விலக்கு எடுத்து விட்டார். உங்களை வடகிலிருந்து பிரித்து எடுத்து விட்டார். இன்னைக்கு சுந்தர பறவைகளாக இருக்கிறீர்கள். அவர் புதிய மக்களாக மாறிவிட்டீர்கள். இன்னும் என்னைக்கோ முள்ளுக்காக இன்னும் அனுப்பிட்டே இருக்கிறது. முள்ளு குத்தி இடத்தெல்லாம் ஆண்டவர் புண்ணை ஆண்டுவதற்கு மறந்து உங்களை சரிபடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த எண்ணத்தோடு இந்த திருச்செல் வழிபாட்டிலே குறிப்பாக இந்த தவக்காலத்தை நாம் ஈடுபட வேண்டும். ஐரோப்பா நாடுகளில் தொடக்க காலத்தில் பார்க்கிறப்ப பள்ளிகளில் இதெல்லாம் வந்து எங்கேயுமே பொது இடங்களில், மக்கள் கூடுற இடங்களில், கல்லறைகளில், ஆலைகளில் எங்கேயுமே சிலுவை இருக்கக்கூடாதுன்னு நிறையா இருந்துச்சு. இப்போ கூட பல்வேறு இடங்களில் அது கூட ஒரு உலக கூட போயிடுச்சு. இது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. சிலுவையை நீங்கள் கைவிட்டால் நீங்கள் சாத்தானை கைவிடுகிறீர்கள். அதான். ஆக அப்படிப்பட்ட ஒரு போக்கு வந்து ஏன் வருதுன்னா, சாத்தானுக்கு சிலுவை பிடிக்காது. அதனால சிலுவை நீங்க காட்டி செஞ்சா சாத்தான் மிரளும், தீய ஆவிகள் மிரளும், தீவினைகள் உங்களை விட்டு ஓடும். அந்த சிலுவையை நீங்க எப்பொழுதுதான் கை கொள்கிறீங்களோ மிக மிக வெறும் பவர்ஃபுல் வெப்பன் அது. சாத்தானுக்கு எதிராக, தீவுக்கு எதிராக நீங்க ஒரு சிறுவை அடையாளத்தை நீங்க உங்களுக்கு வரைவு பண்ணுங்க. பெற்றோர் சொல்றாங்க, தூங்குறப்ப 4 பேர் சிறுவை படுத்துப்பா, ஒரு பயணம் செய்யறப்ப முன்னாடி 3 சிறுவையை போட்டுட்டு நீங்க கார் தூர லைன் இருப்பான், எந்த ஆபத்து அந்த முன்னாடியே தெரியல. நீங்க இருந்து நீங்க நாகூர் போறீங்க, நிறைய பேர் மதுரைக்கு போறீங்க, சிறுவை அடையாளம் அந்த டைரக்ஷன் 3 டைம் நீங்க போகிற வழியில எந்த ஒரு விபத்து பண்ணுறீங்க. அந்த சிறுவை அடையாளம் உங்களுக்கு முன்பாக இதோ என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்பதை போல சிறுவை அடையாளம் கடவுளுடைய பிரசனம் உங்களுக்கு முன்பாக பாதுகாப்பை, அறுவடை, அறுக்காவலை, துணையிற்கு உடனே தன்னுடைய செல்வது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த திருச்சபையில் வரலாறை கொண்டு பார்க்கிறப்ப திருச்சபைக்கு மிக முக்கியமான திருச்சபையில நம்ம முதல் நூற்றாண்டுல பார்க்கிறோம்.